போற cheat code unlimited focus. Let's say உங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்குன்னு வச்சுக்கலாம். அது எய்தர் நீங்க படிக்கிறதா இருக்கலாம் ஒரு புதிய ஸ்கில்ல கத்துக்கிறதா இருக்கலாம். நீங்க இந்த டாஸ்க் பண்ணும்போது ரொம்ப நேரம் ஃபோக்கஸ்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்படி இருக்க முடியாது. ஏன்னா உங்களோட பிரெயின் ரொம்ப சீக்கிரமாவே டயர்ட் ஆயிடும். இதை டேக்கிள் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ற சீட் கோட் தான் the Pomodoro technique. இந்த Pomodoro techniqueல நீங்க சூஸ் பண்ண டாஸ்கை ஃபர்ஸ்ட் ஒரு 25 minutes பண்ணணும். இந்த 25 minutesல உங்களோட ஃபுல் கான்சென்ட்ரேஷனும் நீங்க பண்ற வொர்க் மேல தான் இருக்கணும். இந்த 25 minutes முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு 5 minutes பிரேக் கிடைக்கும். இந்த 5 minutes பிரேக்ல நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். அது மியூசிக் கேட்கறதா இருக்கட்டும், ஆர் தண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல சின்னதா ஒரு வாக் போறதா கூட இருக்கட்டும். நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். பட் இந்த 5 minutes பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறமா மீண்டும் திரும்ப வந்து ஃபோக்கஸ்டா மீண்டும் வர்க் பண்ணனும். இப்படி நீங்க 4 டைம் பண்ணீங்கனா தான் அது one complete Pomodoro cycle. அப்படி one Pomodoro cycle நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கு ஒரு 30 minutes பிரேக் கிடைக்கும். Again இந்த 30 minutesல நீங்க என்ஜாய் பண்ற எதை வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். பட் அகைன் இந்த 30 minutes லாங் பிரேக்குக்கு அப்புறமா மீண்டும் டீப் ஃபோக்கஸ்ட் வொர்க் மோட்க்கு நீங்க போய்டணும். இப்படி பண்றது மூலமா உங்களோட பிரெயினால ரொம்ப நேரம் ஃபோக்கஸ்டா வொர்க் பண்ண முடியும். நான் கண்டென்ட் கிரியேட் பண்றதுலயா இருக்கட்டும், ஆர் படிக்கிறதுலயா இருக்கட்டும், ஆர் என்னோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்றதுலயா இருக்கட்டும், நான் இதே சீட் கோட் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஆக்சுவலி இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 25 minutesல ரொம்ப ஃபோக்கஸ்டா வொர்க் பண்ணுவோம். அதுக்கப்புறமா குயிக்கா அலார்ம் அடிச்சிரும் 5 minute பிரேக்குக்கு. இந்த Pomodoro டெக்னிக்ல இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா நம்மளோட பிரெயினோட ரிவார்ட் சிஸ்டம் இது ஹைஜாக் பண்ணிடும். இப்போ ஒரு 25 minutes ஃபோக்கஸ்டா வொர்க் பண்றோமா, அந்த பிரேக் நமக்கு உடனே கிடைச்சிடும். சோ இன்ஸ்டன்ட்டா அந்த ரிவார்ட் பிரெயின் கிடைக்கிறதுனால இந்த சைக்கிளுக்கு நம்மளோட பிரெயின் அடிக்ட் ஆயிடும். சோ உங்களால லாங் ஹவர்ஸ்க்கு ஃபோக்கஸ்டா வொர்க் பண்ண முடியும். இந்த Pomodoro சைக்கிள்ல நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. இத நான் யூஸ் பண்றது கிளாசிக் Pomodoro சைக்கிள். இதுல 25 minutes ஃபோக்கஸ்ட் வொர்க்கும் 5 minutes பிரேக்கும் எடுப்பேன். Pomodoro டெக்னிக்ல ரெண்டாவது டைப் என்னன்னா ஷார்ட் ஸ்பிரிண்ட் Pomodoro. இதுல 15 minutes ஆஃப் பிரேக்கும் 3 minutes ஆஃப் ஷார்ட் பிரேக்கும் நீங்க எடுத்துக்கலாம். இந்த செகண்ட் டைப்பை நான் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன்னா என்னோட ரூமை க்ளீன் பண்றதுக்கு ஆர் என்னோட டிஷ்ஷஸை வாஷ் பண்றதுக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க் மட்டும் தான் இந்த ஷார்ட் ஸ்பிரிண்ட் Pomodoro சைக்கிளை நான் யூஸ் பண்ணுவேன். மூணாவதா இருக்கிறது லாங் ஹால் Pomodoro சைக்கிள். இதுல நீங்க 45 minutes ஆஃப் டீப் ஒர்க் பண்ணுவீங்க வித் 10 minutes of break. இதே Pomodoro cycle தான் நம்ம எலான் மஸ்க்கும் மார்க் ஜக்கர்பர்க்கும் யூஸ் பண்றாங்க. நான் பர்சனலா இந்த மூணாவது Pomodoro cycle யூஸ் பண்ணது கிடையாது. லெட்ஸ் சே உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குன்னு வச்சுக்கலாம். நீங்க ரொம்பவே நர்வஸா ஃபீல் பண்றீங்க, ஆர் நீங்க ஒரு டேட் போறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ உங்களோட கை கால்லாம் உதறும், ரொம்பவே நர்வஸா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. சோ அப்போ நீங்க யூஸ் பண்ண வேண்டிய சீட் கோட் தான் தி ஆரா ஸ்கொயர். இதுல நீங்க என்ன பண்ணணும்னா 4 seconds ஆஃப் பிரீத் இன் பண்ணணும், அப்புறமா 4 seconds ஹோல்ட் பண்ணணும், அதுக்கப்புறமா 4 seconds பிரீத் அவுட் பண்ணணும், அதுக்கப்புறமா 4 seconds மீண்டும் ஹோல்ட் பண்ணணும். இதே ஸ்கொயரை நீங்க 4 times நீங்க ஃபாலோ பண்ணணும். இப்படி நீங்க பண்றது மூலமா உங்களோட நர்வ்ஸ் எல்லாம் காம் ஆயிடும். இதனால உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். உங்களால பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இதே டெக்னிக் தான் நேவி சீல்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க. இந்த டெக்னிக்கை யூஸ் பண்றது மூலமா உங்களோட காம்னஸ் அதிகமாகும், உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாயிடும். அடுத்ததா பார்க்க போற சீட் கோட் இன்ஸ்டன்ட் கிளாரிட்டி. நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எந்திரிச்ச உடனே ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கப் ஆஃப் காஃபி அடிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்களால ரிலாக்ஸாவே ஃபீல் பண்ண முடியும். பட் நீங்க காஃபிக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஒரு 4 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாம். நீங்க 4 கிளாஸ் தண்ணி குடிக்கும்போது உங்களோட பாடி குயிக்கா ஹைட்ரேட் ஆயிடும். இதனால உங்களோட பிரெயின் ஃபாக் கிளியர் ஆகும் அண்ட் உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் கிளாரிட்டி கிடைக்கும். அடுத்ததா பார்க்க போற சீட் கோட் மெமரி ஆட்டோ சேவ். லெட்ஸ் சே நீங்க ரொம்ப ஃபோக்கஸ்டா வொர்க் பண்றீங்க அண்ட் உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு பர்ன் அவுட் ஆகும், உங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு 20 to 30 minutes பவர் நாப் எடுக்கலாம். ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா இந்த பவர் நாப் எடுக்கிறது மூலமா உங்களால ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும், உங்களோட ரியாக்ஷன் டைம் பெட்டர் ஆகும் அண்ட் உங்களோட மூட் இம்ப்ரூவ் பண்ணும். எப்பயுமே பவர் நாப் எடுக்கும்போது 30 minutesக்கு மேல போகாம பாத்துக்கோங்க. இந்த பவர் நாப்பை நீங்க 30 minutes மேல எடுக்கும்போது உங்களோட பிரெயின் டீப் ஸ்லீப் மோடுக்கு போயிடும். அப்புறமா உங்களால ப்ரொடக்டிவா வொர்க் பண்ண முடியாது. அடுத்ததா பார்க்க போற சீட் கோட் தி டபுள் வின். லெட்ஸ் சே உங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த பொண்ணு கிட்ட நம்ம வெளியே போலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா இந்த வீக்கெண்ட் டின்னர் போலாமா இல்ல மூவி போலாமான்னு கேளுங்க. இப்படி கேட்கறது மூலமா அவங்களுக்கு ரெண்டே ஆப்ஷன்ஸ் தான் நீங்க கொடுக்குறீங்க. அவங்க ரெண்டுல எது சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு டபுள் வின்னா தான் கிடைக்கும். அப்படி ஒருவேளை அவங்க ரெண்டுத்துக்குமே நோ சொல்லிட்டு சாரி இந்த வீக்கெண்ட் நான் ஃப்ரீயா இல்ல அப்படின்னு உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், என்னோட ஜிம் பிளேலிஸ்ட் இங்க இருக்கு, செக் அவுட் பண்ணிடுங்க மறக்காம.